வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கிரேடுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டவுட்னாலும் நீங்கள் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வீடியோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், லெட்டர் அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா ஸ்பீடு. இந்த ஸ்பீடை பற்றி நான் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்க மாட்டேன். பாருங்கள், எக்ஸாம் கிட்ட வச்சுட்டு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பீடுக்கு 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்பீடை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்பீடில் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம 35 எடுத்துட முடியும். ஸ்பீடில் ஃபஸ்ட் பேப்பரில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். இதில் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது மாடல் கொஷின் பேப்பர் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்பீடு. இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரை நல்லா பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஷீட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது கொஷின் பேப்பரு சரிங்களா. இதுக்கான ஆன்சர் ஷீட்டு ஸ்பீடு இது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பாருங்கள். இந்த இடத்துல நான் ஸ்டார் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 85 சரிங்களா. மிஷினை பொறுத்து 10 to 75 இருக்கும், இல்லை 30லேருந்து 95 கூட இருக்கும் சரிங்களா. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 லைன் ஸ்பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் நடுவுலையுமே நம்மளுக்கு சேம் லைன் ஸ்பேஸ் தான் சரிங்களா. சேமாக எல்லாத்துக்குமே நமக்கு 2 லைன் ஸ்பேஸ் தான். இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா லைன்லாம் கிடையாது. அப்படியே நம்ம கண்டினியூவாக 2 லைன் ஸ்பேஸில் வச்சு ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிட வேண்டியதான். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சு நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். அதாவது நம்ம ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் சரிங்களா. ஒரு சில ஸ்பீடில் 2 பேராகிராஃப் இருக்கும், ஒரு சில ஸ்பீடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 3 பேராகிராஃப் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மிஸ்டேக்குக்கு பார்த்தீங்கன்னா 1.8 மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஜூனியர் கிரேடுக்கு சொல்கிறேன். சீனியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்குக்கு 1.25 மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் இதில் பாருங்கள், நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில லைனை நம்ம கவனிக்காமல் விட்டுடுவோம் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ஒரு லைனுக்கு எத்தனை மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் அப்படின்றது 7 வேர்டு இருக்கணும் சரிங்களா. 7 வேர்டு இருக்கணும். அதாவது இப்போ பாருங்கள், இங்கே டிரெக்ஷன், ஆஃப், அவுட்லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹேர் மொத்தம் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 சரிங்களா. இந்த 7 வேர்டு சேர்ந்தது தான் ஒரு லைனுன்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்து இந்த ஒரு லைனுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு லைன் அப்படின்றது 7 வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் கரெக்டாக 7 வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 கரெக்டாக 7 வேர்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 லைன். இந்த 1 லைனுக்கு எத்தனை மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மிஸ்டேக்.
ஒரு லைனுன்றது 7 மிஸ்டேக் சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஒரு லைனுன்றது 7 வேர்டு இருக்கணும். 7 வேர்டு சேர்ந்தது தான் ஒரு லைனு. அண்ட் அந்த ஒரு லைன் அப்படின்றது 7 மிஸ்டேக். அப்போது ஒரு மிஸ்டேக்குக்கு நமக்கு 1.8 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போது 7 மிஸ்டேக் அப்படின்றப்போ நம்ம 2ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 14 மார்க் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணும்போது பதட்டப்படாமல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக டைப் பண்ணாலே கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் டைப் பண்ணிட முடியும். பதட்டப்படாமல் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. எந்த லைனையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைனை வந்துட்டு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிடுங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் பேப்பரில் லெட்டர்லாம் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா. பாருங்கள், இது செகண்ட் பேப்பர் கொஷின் காட்டுறேன் உங்களுக்கு. செகண்ட் பேப்பரில் நம்ம லெட்டர் டைப் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்து இங்கே பாருங்கள், கீழே ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அதுக்கான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார் கொடுத்துருக்க இடத்துல இந்த சென்டென்ஸை டைப் பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏதாவது லைனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீடை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு மிஷின்லேருந்து பேப்பரை எடுத்துடாதீங்க சரிங்களா. எப்போவுமே ஸ்பீடில் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம டைப் பண்ணியிருக்க ஆன்சர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23லேருந்து 24 லைன்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு லைனாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 23லேருந்து 24 லைன் வந்து ஆன்சர் ஷீட்டு சரிங்களா. கொஷின் பேப்பர் கிடையாது. ஆன்சர் ஷீட்டில் 23லேருந்து 24 லைன் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம டோட்டலாக எத்தனை லைன் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி நமக்கு லைன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே கெஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஏதோ லைனை வந்து ஒமிட் பண்ணிட்டோம், ஏதோ லைனை விட்டுட்டோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கொஷின் பேப்பரை நோட் பண்ணணும். கொஷின் பேப்பரை பார்த்து எந்த இடத்துல எந்த லைனை நம்ம விட்டுருக்கோன்றதை கண்டுபிடிச்சி, இதை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இப்படி டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் பென்மேன்ஷிப். இந்த பென்மேன்ஷிப்புக்கு மேலே நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ தான் காமிச்சேன். நம்ம செகண்ட் பேப்பர் லெட்டர்லாம் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அந்த லெட்டர்லையே கீழே இல்லை மேலே இல்லை சைடில் அதே மாதிரி ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அதுக்கான சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொண்டு போய் நம்ம அங்கே அடிப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான் இதுக்கும். நம்ம ஏதாவது லைனை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ஒமிட் பண்ணியிருக்கோம், இப்போ நான் இதுக்கப்புறம் ஒரு லைனை விட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சென்டென்ஸ் இந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஸ்டார் டைப் பண்ணியிருக்கேன். ஸ்டார் டைப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷிஃப்ட்டு +1 சரிங்களா. ஷிஃப்ட்டு +1 கொடுத்தீங்கன்னா ஸ்டார் விழும். ஸோ கரெக்டாக மேலே தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ மேலே ஸ்டார் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் என்னோடய ஸ்பீடை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒமிட் பண்ணியிருந்தேன் இல்லையா லைனு, அதை கண்டுபிடிச்சி இங்கே கொடுத்து அதே ஸ்டார் சிம்பிளை இங்கே கொடுத்து நான் இங்கே அந்த மிஸ் பண்ண லைனை டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய லைனை நான் விட்டுட்டேன். ஸோ நான் இங்கே ஸ்டார் சிம்பிள் காமிச்சு கீழே ஸ்டார் சிம்பிள் கொடுத்து நான் மிஸ் பண்ண லைனை டைப் பண்ணிட்டேன். ஸோ இது நமக்கு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல டைப் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது எனக்கு 7 மிஸ்டேக்கு 14 மார்க் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார் சிம்பிள் காமிச்சு கீழேயும் அதே ஸ்டார் சிம்பிள் காமிச்சு நான் மிஸ் பண்ண லைனை டைப் பண்ணதுனால எனக்கு டோட்டலாகவே இங்கே 2 மார்க் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது ஒரு ட்ரிக்கு. இது ஸ்பீடுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெட்டர்லேயும் சரி இல்லை ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸ்டேட்மெண்ட்லேயுமே இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், இங்கே ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படின்றத சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆனால் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இதை டைப் பண்ணாமல் நான் டைரெக்டாக அடுத்தடுத்த ரோவை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக
இங்கே நம்ம 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அடிப்போம் சரிங்களா. ஒவ்வொரு ரோக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அடிப்போம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக இதுக்கு நேராக சென்டரில் வச்சு அந்த ஸ்டார் சிம்பிளை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்து இங்கே மிஸ் பண்ண இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த சென்டென்ஸை நம்ம இங்கே டைப் பண்ணலாம். ஸோ நமக்கு டோட்டலாகவே எத்தனை மார்க் தான் ரெடியூஸ் ஆகும்? வெறும் 2 மார்க் தான் ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாருங்கள் 1 2 வேர்டுக்கு மேலே நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் காமிச்சு இப்படி கீழே டைப் பண்ணணும் சரிங்களா. வெறும் இந்த தீன்றதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ ஸ்டார் சிம்பிள் போட்டு அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. இது நம்மளுக்கு மிஸ்டேக்குன்ற கவுண்டில் வரும் சரிங்களா. நீங்கள் ஸ்டார் கொடுத்ததுக்கு ஒரு மிஸ்டேக்கு, தென் கீழே ஒரு ஸ்டார் கொடுத்து தீன்னு டைப் பண்ணதுக்கு இது ஒரு மிஸ்டேக், இது ஒரு மிஸ்டேக்குன்னு கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எப்போவுமே சரி, நம்ம ஸ்டார் கொடுத்து டைப் பண்ணும்போது 2 வேர்டுக்கு மேலே தான் இருக்கணும் சரிங்களா. நான் ஒரே ஒரு வேர்டு விட்டுட்டேன் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேர்டுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அடிக்கக்கூடாது. கண்டிப்பாக 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள வேர்டை மிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அடிக்கணும் சரிங்களா. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் ஸ்டாப்பு, கொஷின் மார்க்கு, தென் ஆச்சரியக்குறி, இது இந்த 3 சிம்பிள் வந்தால் மட்டும்தான் நம்ம 2 ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணுவோம் சரிங்களா. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொஷின் மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இங்கே 2 ஸ்பேஸ் கொடுத்து தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபுல் ஸ்டாப் வந்தாலும் 2 ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் பாருங்கள், கோலனு, செமிகோலனு, கமா, இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும் சரிங்களா. ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்து அடிக்கணும். இங்கே பாருங்கள் கமா வந்திருக்கு, ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் அடிச்சிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஹைஃபன் வருது பார்த்தீங்களா, ஹைஃபன் வந்தால் மட்டும் ஸ்பேஸ் கிடையாது சரிங்களா. அதே இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், ட்ரை அவுட் ஹைஃபன் வந்திருக்கு பார்த்தீங்களா, எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் கிடையாது, ஹைஃபனுக்கு மட்டும் ஸ்பேஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைஃபன் ஸ்பீடுக்குன்னு இல்லை, லெட்டருக்கு வந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி, ஹைஃபன் எங்கே வந்தாலுமே நமக்கு என்ன வராது, ஸ்பேஸ் வராதுன்னு சொல்லியிருக்கேன். எங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்குலர் லெட்டரில் சப்பு, ரஃப்னு 2 டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஆர்டர் ஹைஃபன் பிளேஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்பு ரெஃபில் இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து நடுவில் ஹைஃபன் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிளேஸ்ன்றதை டைப் பண்ணணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சரிங்களா. ஸ்பீடில் நமக்கு டைம் ரொம்ப முக்கியம். பதட்டப்படாமல் நீங்கள் பொறுமையாக அடித்தாலே நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த லைனையுமே ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக டைப் பண்ண பாருங்கள். ஓவர் ரைட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்காக இப்போ பாருங்கள், நான் இங்கே பிகினர்ஸ் அப்படின்றதுக்கு இங்கே நான் தப்பான ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டேன். அது மேலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் அது மிஸ்டேக்கில் தான் ஆட் ஆகும். ஸோ நம்ம அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க, பதட்டப்படாமல் அடுத்தடுத்ததை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணுமே தவிர்த்து இதிலையே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கக்கூடாது சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணவே கூடாது. ஓவர் ரைட் பண்ணாலும் அது நம்மளுக்கு மிஸ்டேக்கில் தான் ஆட் ஆகும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனியருக்கு தான் வரும். ஆனால் இந்த புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூனியருக்கான புக்கு. ஒருவேளை சம்டைம்ஸ் நமக்கு நோட் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஸோ நோட்டை எப்படி டைப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்போதும் போல் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு கால்குலேஷன் போட்டு டைப் பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம்
கீழே ஃபுல்லாக ஹைஃபன் கொடுத்து முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த நோட் அப்படின்றத டைப் பண்ணி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம டைப் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா? நோட்டுன்னு கொடுத்து கோலன் வந்திருக்கா? ஸோ கோலன் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதை அப்படியே டைப் பண்ணணும். இங்கே நம்ம நோட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் நோட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நம்ம டைப் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்கள், இதை வந்து மார்ஜின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 20வது டிகிரிலே இல்லை உங்களுக்கு மார்ஜின் 10 இல்லை 30 அப்படின்னா உங்களோட மார்ஜின் எதுவோ மார்ஜின்லேயே டைப் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டில் இந்த நோட் அப்படின்றத கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பர்டிகுலர்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நோட்டுன்னு கொடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது நோட்டை இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்பேஸ் கொடுத்து நோட்டை டைப் பண்ணணும். சரிங்களா? மார்ஜினுக்கு நேராகவே கொடுத்துட்டாங்கன்னா மார்ஜின்லேயே நம்ம டைப் பண்ணிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம நோட்டை டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? மேக்ஸிமம் இது சீனியருக்கு தான் வரும், இருந்தாலும் ஜூனியர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தென் பாருங்கள், ப்ளேஸ் 10 அப்படின்றப்போ மடக்கி அடிக்கும்போது என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடிக்கணும். சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், PA இந்த 2 ஸ்பேஸை விட்டுட்டு Rலேருந்து டைப் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நம்ம மடக்கி அடிக்கும்போது என்ன பண்ணணும்னா 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். அண்டு ஸ்பீடில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்பீடுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படியோ அப்படி தான் லெட்டருக்கும். லெட்டர்லேயும் நம்ம வந்து பாருங்கள், பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஏதாவது ஒரு லைன் இல்லை 2 வேர்டு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயீஸ் 2 வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதை நான் டைப் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த இதிலேருந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபுல் லெட்டரையும் டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம், சரிங்களா, உடனே பண்ணக்கூடாது, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஃபுல் லெட்டரையும் ஏதாவது நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு எந்த இடத்துல நீங்கள் ஒமிட் பண்ணிங்களோ அங்கே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ இந்த ஆஃபுக்கு அப்புறம் உள்ள 2 வேர்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஆஃபுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், மேலே ஸ்டார் சிம்பிள் காட்டணும். ஸ்டார் சிம்பிள் காமிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ப்ளேஸ் இருக்கிற எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம ஸ்டார் சிம்பிள் காமிச்சு எந்த 2 வேர்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லை ஒரு லைனையே நம்ம டைப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடு, லெட்டரு, ஸ்டேட்மெண்ட் இது 3த்துலேயும் நம்ம எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், லைனை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் கொடுத்து அடிக்கிற இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? நம்ம அடிக்காமல் விட்டுட்டோன்னா நமக்கு மைனஸ் ஆகிற மார்க்கை விட நம்ம ஸ்டார் சிம்பிள் காமிச்சு நம்ம டைப் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் ஆகிற மார்க்குன்றது ரொம்பவே கம்மி தான். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டைம் இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சர்க்குலர் லெட்டரில் மாடல் 1 மாடல் 2 அப்படின்னு 2 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் சென்டரில் என்ன வரும், சர்க்குலர்ன்ற ஹெட்லைன் தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், சர்க்குலரோட சேர்ந்து ஒரு பெரிய ஹெட்லைனே கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் மட்டும் கொடுக்காம ஒரு பெரிய ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க, அதையும் 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே நம்ம சொல்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், சர்க்குலர்ன்றது ஒரே லைனில் தான் நம்ம அடிப்போம் இல்லையா. ஸோ நமக்கு இங்கே கீழே மடக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்ன ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் அப்படின்றது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம இந்த லைன்லேயே அடிச்சிடலாம். அப்படி ஸ்பேஸ் இல்லை அப்படின்றப்போ நம்ம மடக்கி அடிக்கும்போது மேலே உள்ள ஹெட்லைனுக்கு கீழே இதை சென்டர் பண்ணணும். இது 2மே ஒரே ஹெட்லைன் தான் அப்படின்றதுனால ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும், 2 லைன் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இது ஒரு டவுட்டாக நீங்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு டவுட்டையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவ் சப்போர்ட்டாக இருக்கும். தென் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இன்னும் நான் உங்களுக்கு நிறையவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.